ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் 1 சைக்காலஜி ஃபைனல் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட் டைமில் புக்கை பரட்டுறதுக்கு போல் இந்த ஒரு வீடியோவை ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ என்ன பண்ணுங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்டுட்டு போங்க. அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேட்டுக்கோங்க, சரியா? ரைட். அதே மாதிரி எக்ஸாம் பார்த்து பயப்படலாம் செய்யாதீங்க, ஓகேவா? நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார், சரியா? உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா அந்த பயத்திலேயே நல்லா தெரிஞ்ச கேள்வி கூட மூளை சரியாக யோசிக்காமல் தவறாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கூலாக இருங்க, எக்ஸாம் எழுதலாம், சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வளர்ச்சி பருவங்கள். மனிதனோட வளர்ச்சி பருவங்கள் பொறுத்த வரைக்கும் 8 பருவங்களாக சொல்லுவாங்க. இந்த 8 பருவங்கள் என்னென்ன பருவங்கள் அப்படிங்கிறது, அது எந்த ஆண்டு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சிசு பருவம் அப்படிங்கிறது 0 to 1, குறுநடை பருவம் அப்படிங்கிறது 1 to 3, பள்ளி முன்பருவம் அப்படிங்கிறது 3 to 6, சரியா? பள்ளி பருவம் அப்படிங்கிறது 6 to 10, குமரப்பருவம் அப்படிங்கிறது 10 to 20, வாலிப பருவம் அப்படிங்கிறது 20 to 40, வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் அப்படிங்கிறது 40 to 60, முதுமை பருவம் அப்படிங்கிறது 60 ஆண்டுக்கு மேலே. டோட்டலாக எத்தனை பருவம் இருக்குது? 8 பருவம் இருக்குது. சிசு பருவம், குறுநடை பருவம், பள்ளி முன்பருவம், பள்ளி பருவம், குமரப்பருவம், வாலிப பருவம், வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் முதுமை பருவம். முதுமை பருவம் அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே போயிட்டாலே முதுமை பருவம் தான், அது நம்மளுக்கு தெரியும், சரியா? வாலிப பருவம் அப்படிங்கிறது நீங்கள் டீனேஜை நினச்சிடக்கூடாது. வாலிப பருவம்னா என்ன? 20லேருந்து 40 வயசு வரைக்கும் என்ன அப்படின்னா வாலிப பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாலிப பருவத்துக்கும் முதுமை பருவத்துக்கும் இடைப்பட்ட பருவம் என்னது? 40 to 60, சரியா? 60 வயசுக்கு மேலே போட்டால் முதுமை பருவம் அப்படிங்கிறது. குமரப்பருவம் அப்படிங்கிறது என்னது? 10 to 20. குமரப்பருவம் என்னது? 10 to 20. பள்ளி பருவம் 6 to 10, சரியா? சிசு பருவம் 0 to 1, குறுநடை பருவம் 1 to 3, பள்ளி முன்பருவம் 3 to 6, சரியா? ஓகே. குழந்தை எப்படி வளரும்? முதல்ல தலையில் தொடங்கி அதுக்கப்புறம் பாதத்தை நோக்கி வளரும், சரியா? எலும்பு மண்டலம் எப்படி இருக்கும்? எலும்பு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருக்கும், சரியா? பள்ளிக்கு வர்றப்ப குழந்தையோட நரம்பு மண்டலம் 90% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நாளமில்லா சுரப்பி. ஸோ நாளமில்லா சுரப்பி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹார்மோனை சுரக்கிறதுக்கு பேர் தான் நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அதில் நிறையா சுரப்பிகள் இருக்கும். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்யூட்ரி சுரப்பி வெறும் சின்ன ஒரு பட்டாணி சைஸில் தான் இருக்கும், ஆனால் அதோட வேலை மெயினான வேலை. ஸோ இந்த பிட்யூட்ரி சுரப்பை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஹார்மோனை இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா சுரக்குது. பிட்யூட்ரி சுரப்பி என்ன சுரக்குது? வளர்ச்சி ஹார்மோன் சுரக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினல் சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி மாதிரி அட்ரினல் சுரப்பி இருக்குது. இந்த சுரப்பி பொறுத்த வரைக்கும் அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தான் அவசர காலங்களை சமாளிக்கிறதுக்கு உதவுது. இப்போ திடீர்னு ஒரு பாம்பு வந்துச்சுன்னா தடதடன்னு ஓடுறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அட்ரினலின் சுரப்பி. அதேமாதிரி கொசு உங்கள் இதில் கையில் கடிக்குது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்க? கையை வச்சு அடிக்கிறீங்க இல்லையா, அது ஒரு அட்ரினலின் சுரப்பியோட வேலை. அடுத்ததாக தைராய்டு சுரப்பி அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற செயலை இதுதான் கட்டுப்படுத்துது. ஆக்சிஜன் உட்கிரகத்தில் இதுதான் அதிகப்படுத்துது. தைராய்டு சுரப்பி பக்கத்துலேயே என்ன இருக்கும் அப்படின்னா பாரா தைராய்டு சுரப்பி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பாராதார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொடுக்கல, பட் சயின்ஸில் வரும். பாராதார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் பாஸ்பரஸ் இதோட அளவை கட்டுப்படுத்தி எலும்போட வளர்ச்சியை என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டும். கணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸ் நம்ம உட்கிற அளவை கட்டுப்படுத்தி புரோட்டீன் உருவாவதற்கு கொழுப்பு சேர்றதுக்கு இந்த இன்சுலின் பயன்படுது, சரியா? இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது பிட்யூட்ரியில் வளர்ச்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குண்டாயிடுவாங்க, ஓகேவா? இதுவே கம்மியாக சுரக்குது அப்படின்னா டுவாரிஃபிசம், அதாவது குள்ளத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் இது கம்மியாக சுரக்குது அப்படின்னா கிரிட்டினிசம் ஏற்படும்.
கிரிட்டினிசம். ஓகேவா? அதே மாதிரி தைராக்சின் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா முன்கழுத்து கடலை அப்படிங்கிற அந்த காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தோட அடிப்படை அழகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நரம்பு செல், அப்படி இல்லைன்னா நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1 மில்லிமீட்டருக்கு குறைவான நீளம் வந்து இது வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த நியூரானை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா புலன் உணர்ச்சி நியூரான், இயக்க நியூரான், இணைப்பு நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு. புலன் உணர்ச்சி நியூரான் அப்படின்னா நம்ம கண், மூக்கு, காது இதிலிருந்து வர்ற விஷயங்கள் கொண்டு போகிற நியூரான் பேர் தான் புலனுணர்ச்சி நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்க நியூரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைய நரம்பு மண்டலம் இருக்கும். மெயினான ஒன்று மைய நரம்பு மண்டலம். அங்கேருந்து கட்டளைகளை தசைகளுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் தான் இந்த இயக்க நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைப்பு நியூரான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து புலன் உணர்ச்சி நியூரானையும் இயக்க நியூரானையும் இணைக்கிறது தான் இணைப்பு நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைய நரம்பு மண்டலத்தில் 99.98% அளவுக்கு நியூரான்கள் என்ன இருக்குது அப்படின்னா இணைப்பு நியூரான்கள் தான் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, அதுதான் நியூரானோட படம். சரியா? இதில் தூண்டல்களை வாங்குகிற அந்த நியூரானோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டென்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? டென்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரானோட உடல் பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரானோட உடல் பகுதிக்கு என்ன பேர்? சோமா அப்படிங்கிறது. இந்த நியூரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்கரு அப்படிங்கிறது இருக்குது, சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஒரு நீச்சி இலை வந்து இருக்கும். அந்த நீச்சி இலைக்கு பேர் ஆக்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஆக்சான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செய்தியை வந்து கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மயலின் ஷீத் படலம் அப்படிங்கிற ஒரு படலம். அந்த படலம் பிறந்த குழந்தையில் நியூரான்களில் இது வந்து கிடையாது. குழந்தை வளரத்தான் இந்த மயலின் ஷீத் அப்படிங்கிற இந்த படலம் வந்து உருவாகுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மயலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக குறியீட்டு சிந்தனை. குறியீட்டு சிந்தனை என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ குழந்தைகள் வந்து ஒரு டிக்கெட்டை வந்து நம்ம வந்து கண்டக்டர் வந்து வாங்குறோம் இல்லையா, அதுக்கு பிறகு குழந்தைகள் வந்து விளையாடும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு எதாவது சொல்கிறேன் பாருங்கள், சோறு பொங்கி குழம்பு வச்சு வந்து விளையாடுறாங்க இல்லையா. சோறு பொங்கி குழம்பு வச்சு அது என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டி பானையில் கொஞ்சோண்டு வந்து மண்ணையோ இல்லைன்னா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இந்தா சோறு, உனக்கு இந்தா சோறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இந்த தண்ணி அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. ஆனால் குழந்தை என்ன பண்ணும், இந்த சோறு இருக்குது சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இல்லையா. அதுக்கு பேர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வெறும் கையை வச்சுக்கிட்டு இதுதான் சோறு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காமிக்குது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுது அப்படின்னா சிம்பாலிசம், அதாவது குறியீட்டு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா தர்க்கமுறை சிந்தனை. தர்க்கமுறை சிந்தனை அப்படிங்கிறது குறியீட்டு சிந்தனையில் அடுத்த ஒரு நிலை தான் தர்க்கமுறை சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் 7 இல்லைன்னா 8 ஆண்டுகளில் வரிசைப்படி என்ன பண்ணுது அப்படின்னா சிந்திக்க தொடங்குது அப்படிங்கிறாங்க. வரிசைப்படி இப்போ நம்ம வந்து 1 2 3 4 5 சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எப்போ வருது, 7-8 ஆண்டுகளில் வந்து அந்த தொடர்பு படுத்தி, அதாவது மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுங்கிறது வேறு, அவங்களே தொடர்புபடுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது இந்த தர்க்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொல்கிறது யார் அப்படின்னா பியாஜே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறார். மெஜாரிட்டி இந்த குழந்தைகள் பற்றி வர்றதில் பியாஜே தான் அதிகமாக வந்து சொல்லியிருப்பார். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிதல் திறன் அப்படிங்கிறது. ஸோ அறிதல் திறன் பொறுத்த வரைக்கும் பியாஜே என்ன சொல்கிறார் அப்படின்னா 4 வகையாக வந்து சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா புலன் இயக்க பருவம், மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம், கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம், முறையான மன செயல்பாட்டு பருவம். புலன் இயக்க பருவம் பொறுத்த வரைக்கும் 0 to 2, மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 to 7, கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் 7 to 12, முறையான மன செயல்பாட்டு பருவம் 12 வருஷத்துக்கு மேலே. புலன் இயக்க பருவத்தில் ஒரு பொருளோட நிலைப்புத்தன்மையை என்ன பண்ணாது அப்படின்னா குழந்தைகள் வந்து உணராது. அதாவது ஒரு பொருள் வந்து கண் முன்னால் இல்லைனாலும் அந்த பொருள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாது குழந்தைக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொம்மையை குழந்தைகிட்ட காட்டி நீங்கள் திடீர்னு வந்து ஒரு தலானிக்குள்ளே வந்து ஒளிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தையால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் அந்த நிலைப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? இந்த நிலைப்புத்தன்மை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் வந்து ஆகிக்கிறது குழந்தைக்கு. அதாவது 1.5 வயசு ஆகிறப்ப தான் குழந்தை வந்து இதை வந்து கண்டுபிடிக்கவே வந்து முடியுது. மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். ஸோ இந்த பருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்ணிக்க தொடங்குவாங்க. அதே மாதிரி இந்த பருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடந்து முடிந்த செயலை திரும்பவும் பழைய
நிலைக்கு கொண்டு வர முடியாத நிலையில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4 வயதில் ஒரு குட்டி பாப்பாட்ட உனக்கு ஒரு சகோதரி இருக்கா, அதாவது பாப்பா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கும். ஆனால் உன் சகோதரிக்கு ஒரு சகோதரி உண்டா அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து யோசிக்க தெரியாது. சரியா? ஸோ அந்த அளவுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த எந்த விஷயத்தில் அப்படின்னா, இந்த மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவத்தில். பியாஜே தான் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்றாரு. எதுக்காக அப்படின்னா, அறிதல் திறனில் ஓரளவு மன உருவங்களை பயன்படுத்துகிற திறன் வளர்ந்துருக்கு, ஆனால் அது முழுமையாக வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுனால இதை வந்து மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் அப்படின்னு சொல்லி பியாஜே சொல்கிறாரு. எரிக்சன் அப்படிங்கிற ஒருத்தர் குழந்தையோட வளர்ச்சியை 8 படிநிலைகளில் விவரிக்கிறார். யார்? எரிக்சன் அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? நம்பிக்கையும் அவநம்பிக்கையும், இது முதல் வருஷத்தில். சுதந்திரமும் அவமானம் மற்றும் சந்தேகம் 2, 3 ஆண்டுகளில். தானே தொடங்கும் திறமும் குற்ற உணர்வும் 4லேருந்து 6 ஆண்டுகளில். செயல்திறனும் தாழ் உணர்வும் 6லேருந்து குமரப்பருவம் தொடங்குற வரைக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்வோட் அப்படிங்கிறது. அதாவது SWOT. எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், W அப்படின்னா வீக்னஸ், O அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, T அப்படின்னா த்ரெட்ஸ். எஸ்னா பலம், W அப்படின்னா பலவீனம், O அப்படின்னா சந்தர்ப்பம், T அப்படின்னா பயம் அப்படிங்கிறது. எரிக்சன் வளர்ச்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் 8 வகையாக சொல்லியிருந்தார் இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன அப்படின்னா மன சமூக கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. எரிக்சனோட மன சமூக கோட்பாடு. ஸோ எரிக்சன் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 8 வகையான வளர்ச்சி நிலைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் பிரச்சனை வந்து இருக்கும். அந்த பிரச்சனையை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வளர்ச்சி அடுத்து கண்டினியூ ஆவாங்க. அந்த வின் பண்ண முடியாதவங்க அந்த ஆளுமை வளர்ச்சியை பெறாமல் பின்தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிக்சன் வந்து சொல்கிறாரு. மன வெளிச்சி அப்படின்னா மன உணர்ச்சி மேலோங்கி நிற்கிற நனவு நிலை அப்படிங்கிறத மன வெளிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன வெளிச்சியின் காரணமாக என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சினம், அச்சம், கவலை, பொறாமை இதெல்லாம் வந்து காணப்படும். அதே மாதிரி மன வெளிச்சியில் பாசமும் வந்து வரும். சரியா? அதிக அளவில் கவலைப்படுறதுனால என்னெல்லாம் வருது அப்படின்னா, எரிச்சல், மன அழுத்தம், சுவாச நோய், இரத்த அழுத்தம், சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுதல், மாயத்தோற்றம், மாய ஒளி. இதில் வந்து மாயத்தோற்றம், மாய ஒளி இது வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. எதனால் ஏற்படுறது? அதிக அளவில் கவலைப்படுறதுனால ஏற்படுறது. பெற்றோருக்கும் குழந்தைக்கு இடையில் ஒரு 3A வந்து இருக்கணும். என்னென்ன அப்படின்னா, அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், அட்ஜஸ்ட் அப்படின்னா அனுசரித்தல், அப்ரிஷியேட் அப்படின்னா பாராட்டுதல். இது குழந்தைக்கும் அப்பாவுக்கும், அதாவது பேரண்ட்ஸுக்கும் இடையிலான ஒரு 3A. அடுத்ததாக இணக்கம் அப்படிங்கிறது. இணக்கம்னா என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, புதிய சூழலோட ஒத்து போகிற உறவு தான் இணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நிறையா இணக்கம் வந்து இருக்குது. ஒன்று பள்ளி இணக்கம். பள்ளி இணக்கம் அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு டெய்லி போகிறது வாரது. சரியா? அவங்க பள்ளியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதுதான் பள்ளி இணக்கம். தன் இணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னோட சொந்த குணங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதுக்கு பேர் தான் தன் இணக்கம் அப்படிங்கிறது. சமூக இணக்கம். சமூக இணக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களோட உணர்வை மதித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் சமூக இணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக அறிதல் திறன் வளர்ச்சி. பியாஜே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அறிதல் திறன் வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பியாஜே வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளோட வளர்ச்சியை புரிந்து கொள்வதில் இதில் வந்து செலவிட்டிருக்காரு. அறிதல் திறன் வளர்ச்சியை 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காரு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. முதல் நிலை என்ன அப்படின்னா தொட்டு உணரும் பருவம், அதாவது பிறப்பிலிருந்து 18 மாதம் வரைக்கும். 2ஆம் நிலை மன செயல்பாடுகளுக்கு முந்தைய நிலை, 18லேருந்து 7 வயசு வரைக்கும். 3ஆம் நிலை புலன்களை உணர்வதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாடு நிலை, 7லேருந்து 12 வயசு வரைக்கும். 4ஆம் நிலை முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை, 12 வயசுக்கு மேலே. அடுத்ததாக நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ நுண்ணறிவு அப்படிங்கிறது நிறையா பேர் நிறையா விஷயமாக சொல்லியிருக்காங்க. அதில் வெக்ஸ்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல், ஒரு இதுதான் வந்து நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி வெக்ஸ்லர் வந்து சொல்கிறாரு. தான்டைக் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நுண்ணறிவை 3 வகையாக வந்து பிரிக்கிறாரு. சரியா? என்னென்ன அப்படின்னா, சமூக நுண்ணறிவு, கருத்தியல் நுண்ணறிவு, பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. ஸ்பேர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார். இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நுண்ணறிவை 2 காரணிகளாக வந்து சொல்கிறார்.
பொது காரணி ப்ளஸ் சிறப்பு காரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் 2 காரணியும் சொல்கிறாரு. தர்ஸ்டன் என்ன பண்ணுறாருன்னா 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா சொல்லாற்றல், சொல் வேகத்திறன், எண்ணாற்றல், இட ஆற்றல், நினைவாற்றல், புலன்காட்சி வேகம், காரணகாரிய தொடர்பு அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நுண்ணறிவில் சோதனைகள் அப்படிங்கிறது. ஸோ சோதனைகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெக்ஸ்லர் சோதனை அப்படிங்கிற ஒரு சோதனை வந்து இருக்குது. என்ன சோதனை? வெக்ஸ்லர் சோதனை. இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 7லேருந்து 16 வயசு வரைக்கும் மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நுண்ணறிவை அளவிட முடியும் இந்த வெக்ஸ்லர் சோதனை மூலமாக. இந்த வெக்ஸ்லர் சோதனையில் ஒன்று சொல் சோதனை அப்படிங்கிறது, இன்னொன்று செயல் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சொல் சோதனையை செய்து முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் வந்து எடுத்துக்கிறது. சரியா? அடுத்து நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது மன வயது அது மாதங்களில் பை கால வயது மாதங்களில் இன்ட்டு 100 வந்து போடணும். அடுத்ததாக ஆக்கத்திறன் அப்படிங்கிறது. இந்த ஆக்கத்திறன் பொறுத்த வரைக்கும் டாரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்கத்திறன் 5 பண்புகளை வந்து குறிப்பிடுகிறார். என்னென்ன அப்படின்னா தன்னியல்பு, நெகிழ்ச்சி, மாற்றுத்தன்மை, கருத்து வேகம், முற்றிலும் புதுமை அப்படிங்கிறது. அடுத்த ஒருத்தர் வராது. என்ன அப்படின்னா கிரஹாம் வாலஸ் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்க சிந்தனையில் படிநிலைகள் 4 இருக்குது அப்படிங்கிறாரு. ஆயத்த நிலை, உள் வளர்ச்சி, விளக்கம் தோன்றல், சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒப்பார் குழு அப்படிங்கிறது. ஒப்பார் குழுனா என்ன அர்த்தம் அப்படின்னா சம வயது சம நிலைகளில் உள்ள குழந்தைகள் ஒன்றுபட்டு உருவாக்குற குழு தான் ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பார் குழு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரமாக இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த குழுக்கள் மெஜாரிட்டி விளையாட்டை மையமாக வச்சு தான் வந்து இந்த ஒப்பார் குழு வந்து இருக்குது. கோபம் அல்லது சினத்தை பற்றி குட் இனஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? சிறுவர் கொள்ளும் சினம் இயல்பானது, இது நார்மலாக இருக்குது. சரியா? குட் இனஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திக்கற்ற சினம், இயங்க அல்லது பேச மறுக்கும் சினம், பழிவாங்கும் சினம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கோபத்தை பற்றி. சரியா? திக்கற்ற சினம் அப்படின்னா குழந்தைக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா மூச்சு அடக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அழுகிறது. ஓகேவா? இயங்க அல்லது பேச மறுக்கிற சினம் அப்படின்னா பேச மாட்டாங்க. சரியா? ஓகேவா? பழி வாங்குற சினம்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஏதாவது அடித்து ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறது. இது யார் சொல்கிறா? குட் இனஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அடுத்த ஒழுக்க வளர்ச்சி பற்றின ஒரு சில உளவியல் கருத்துக்கள். சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து பள்ளிக்கு வர்ற வழியில் ஒரு மாணவன் ஒரு இளநுழைய கிள்ளி எரிஞ்சிட்டே வரான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு, அதன் மூலமாக இவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நகத்தை கடிக்கிறானாலும் இதில் வந்து வரும். சரியா? அப்போ அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, மன அழுத்தம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை வந்து தோட்டத்தை வகுப்பறையை சுத்தமாக வச்சுருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஆசிரியர்கள் வந்து ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்துகிறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதிப்புசார் கல்வி. ஸோ மதிப்புசார் கல்விக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வேலை வாங்குறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மதிப்புசார் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாணவன் பள்ளியில் திருடிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரான் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அப்பா அம்மா கண்டிக்கணும் இல்லையா? கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயம். கண்டிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பின்னால் வந்து தவறாக வந்து போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஹரிச்சந்திரன் கதையில் ஹரிச்சந்திரன் எந்த காலத்துலையும் என்ன பண்ண மாட்டாங்க, போய் வந்து பேச மாட்டாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனித்தன்மை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? தனித்தன்மை நிலை அப்படிங்கிறது. ஓகேவா? இது லாஸ்ட் எக்ஸாம் வந்து கேட்டாங்க. அடுத்ததாக ஒழுக்க வளர்ச்சியின் நிலைகளில் ஒரு குழந்தை வந்து விளையாடுற பொருட்களை உடைக்காமல் விளையாட முடித்த உடனே பொருட்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒழுக்க வளர்ச்சியோட முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர், அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு பையனும் பி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு பையனும் ஒரு கேரம் போர்டு வந்து விளையாடுறாங்க. அப்போ ஏங்கிற நிறுவனத்தை சேர்ந்த மாணவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நேர்மையாக வந்து விளையாடுறான். பி அப்படிங்கிற மாணவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நேர்மை இல்லாமல் வந்து விளையாடுறான். லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பி அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஜெயிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடைமுறை வழக்கு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை அப்படிங்கிறது வேறு, நடைமுறை வழக்கு நிலை அப்படிங்கிறது வேறு.
அடுத்ததாக ராமு கோபு அப்படிங்கிற நண்பர்கள் வந்து இருக்காங்க. அதில் 2 பேருக்கு பிரச்சனை வந்து வருது. ராமு வந்து கோபுவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுறான். ஆனால் கோபு வந்து பார்த்திங்கன்னா அவனோட நண்பன் பாபுவோட வீட்டுக்கு வந்து போயிடுறான். இப்போ பாபுவை தேடி யார் போகிறாங்க அப்படின்னா ராமு வந்து போகிறான். எதுக்காக? கோபுவை தேடி. சரியா? குழப்பக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவன் போய் கேட்குறான். பட் பாபு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறான். திரும்ப கோபுட்ட வந்து இவன் வந்து சில பல அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறான். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மொத்தம் ஒழுக்க வளர்ச்சிக்கு 3 நிலைகள் வந்து இருக்குது. என்னென்ன இருக்குது? நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை, நடைமுறை வழக்கு நிலை, நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லட்சியம்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும். லட்சியத்தை பொறுத்த வரைக்கும் குறுகியகால லட்சியம், இடைக்கால லட்சியம், நீண்டகால லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து இருக்குது. குறுகியகால லட்சியம் ஒரு ஆண்டு வரைக்கும், இடைக்கால லட்சியம் 3 ஆண்டு வரைக்கும், நீண்டகால லட்சியம் 5 ஆண்டு வரைக்கும். குமரப்பருவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரப்பருவத்தை வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குமரப்பருவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு. அதே மாதிரி இந்த பருவத்தில் தான் ஹீரோ, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள், நடிகைகள் இவங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப இதாக வந்து இருப்பாங்க. குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை, அவர்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்யவே பிறந்திருக்கிறார்கள். இவர் சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் மார்ட்டின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா முந்தைய அறிவுடன் புதிய செய்தியை இணைத்தல் அப்படிங்கிற தலைப்பு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பியாஜே வந்து சொல்கிறார். சரியா? அதாவது அறிவு திறமைகளுக்கு ஏற்ப அந்த குழந்தைகள் பெற்றிருக்கிற மன அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியாஜே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பியாஜேன்னு சொல்கிற ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கீமா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பியாஜே. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கீமா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மாணவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை டீச்சரால் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் தான் சரி பண்ண முடியும். ஒரு டாக்டர் பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் தான் வந்து சரி பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி அனுபவம் வந்துருக்கு இல்லையா, தனித்தனி அறிவு வந்துருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக கற்றல் விதிகள். ஸோ கற்றல் விதிகள் பொறுத்த வரைக்கும் தான்டெக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கற்றல் விதிகள் பற்றி சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆயத்த விதி அப்படின்னா ஆயத்தமற்ற எந்த செயலும் முழுமையடையாது அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு வேலையை வந்து செய்யணும், அதுக்கு பேர் தான் ஆயத்த விதி அப்படின்னு சொல்லி தான்டெக் வந்து சொல்கிறாரு. அடுத்து பயிற்சி விதி அப்படிங்கிறது ஸோ படிக்கிறதுல திரும்ப திரும்ப பயிற்சி கொடுக்கறது கற்றலை நல்லா இன்னும் மேம்படுத்தும், அதுக்கு பேர் தான் பயிற்சி விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக விளைவு விதி. விளைவு விதினா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு போட்டியில் பங்கேற்குது அப்படின்னா அந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விளைவு விதிக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறீங்களா? டெட்டுக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போகிறீங்க? வேலை வாங்க போகிறீங்க. வேலை வாங்கினா என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு விளைவு விதியில் வந்து வரும். ஸோ நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? அந்த சம்பளம் அல்லது அந்த ஆசிரியர் வேலை அப்படிங்கிற அதை நோக்கி வந்து ஓடுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் விளைவு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. இது வந்து எலியை வச்சு ஒரு ஆய்வு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நான் எலி பிஎஃப் ஸ்கின்னர் இது மட்டும் போதும், மற்றபடி அது வந்து உள்ள கதைலாம் நமக்கு வந்து தேவையில்லை. அடுத்து இந்த சிம்பன்சி குரங்க வச்சும் ஒரு ஆய்வு வந்து இருக்கும். ஓகேவா? உட்காட்சி மூலம் கற்றல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து வரும். கற்றல் படிநிலைகள் மொத்தம் 7 இருக்கிறதா ஹேக்னே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறார். சைகை வழி கற்றல், தூண்டல், துளங்கல், இயக்க கற்றல், பல்வகை வேறுபடுத்தி கற்றல், பொதுமை கருத்துசார் கற்றல், விதிகள் மூலம் கற்றல், பிரச்சனையை தீர்க்க கற்றல். இந்த 7 படிநிலைகள். பொதுமை கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பொதுமை கருத்து பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று எளிமையான பொதுமை கருத்து, இன்னொன்று சிக்கலான பொதுமை கருத்து. சரி, 4 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து பொருட்கள் பற்றியவை, பொருட்கள் கூறுகள் பற்றியவை அப்படிங்கிறது. இங்கே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த எளிமையான பொதுமை கருத்தும் சிக்கலான பொதுமை கருத்து தான். ஒரே ஒரு பொதுப்பன்மை மட்டும் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எளிமையான பொதுமை கருத்து. எடுத்துக்காட்டு சதுரம், முக்கோணம், பச்சை நிறம் அப்படிங்கிறது. சிக்கலான பொதுமை கருத்து அப்படின்னா 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டதை சிக்கலான பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய நீல நிற சதுரக்கட்டை, குடியரசு நாடு அப்படிங்கிறது. செயல்களின் தொகுப்பு அல்லது ஸ்கீமா இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம். சரியா? இதை இன்னும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸ்கீமானா இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிரிக்கெட், இப்போ குழந்தைகள் வந்து கிரிக்கெட் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். விளையாண்டா அதன் மூலம் என்ன பண்ணுவோம்?
குழந்தைகளுக்கு இன்பம் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுவே குழந்தைகள் இல்லாமல் கொஞ்சம் முதியவர்களாக இருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட்டை டிவியில் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? அப்போ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து கிடையாது, அவங்க விளையாடலை, ஆனால் அந்த கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறது மூலமாக அவங்க வந்து இன்பம் வந்து அடைகிறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை பற்றி அறிய நம் உடல் வழியாகவோ அல்லது மனம் வழியாகவோ அதை கையாள வேண்டும். இவ்வகை செயலின் தொகுப்பு தான் ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கீமா இதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளோட வளர்ச்சி நிலைகள் பொறுத்த வரைக்கும் புலன் இயக்க நிலை 0 to 2 வயசு வரைக்கும், செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 வயசு வரைக்கும், புலன் ஈடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை 7 to 11 வயசு வரைக்கும், கருத்தியல் நிலை 11 வயசுக்கு மேலே. இந்த 4மே ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஸ்கீமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்கச்சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த ஆக்கச்சிந்தனைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோதனை வகை வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா 2 வழிகள். ஒன்று மொழியுடை சோதனை, மொழியில்லா சோதனை, வெர்பல் டெஸ்ட், நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ரொம்ப முக்கியமானது கற்கும் உரிமை அப்படிங்கிறது. அதாவது இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை 1959 நவம்பர் 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரகடனப்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி குழந்தைகள் உரிமை மீதான ஐநா சபை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 விதமான உரிமைகளை சொல்லியிருக்காங்க. வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, வளர்ச்சி உரிமை, பங்கேற்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 1950 ஜனவரி 26 நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய ஆரம்ப கல்வி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1986 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத மையமாக வச்சு தேசிய கல்விக் கொள்கை 1986 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 2002 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 93வது அரசியல் திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதில் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியும் கல்வியில் சமத்துவமும் அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கலைத்திட்டம் 2005 கல்வி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம்? 2005. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே போய்கிட்டே வந்து இருக்கும். அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீகால் பண்ணிவிட்டு போங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது போக பழைய கொஸ்டின் கொஞ்சம் அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா?